என்கிட்ட பசங்க திட்டத்தட்ட 2 வருஷமா இருக்காங்க. தே ஆர் டூயிங் த ப்ராஃபிட்டல் மீன்ஸ் தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். ப்ராஃபிட் பண்ண நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டே ஆகணும். ஏன்னா எந்த பிஸ்னஸ்லையும் ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டம் தான். எல்லா பிஸ்னஸ்லையுமே ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஆனால் ட்ரேடிங்கில் நம்ம மைண்ட் செட்டுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கு. எல்லாருமே எதில் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறாங்க சீரியஸாக சொன்னால், நான் எவ்வளோ லாஸ் பண்ண போகிறேங்கிறத மட்டும் திங்க் பண்ணேன். ஒரு ட்ரேடுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு நாளைக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு வாலெட்டுக்காக இருக்கட்டும், நான் எவ்வளோ லாஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணேன். ஏன்னா ப்ராஃபிட்டுங்கிறது நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணவங்க நினைக்காம நான் எவ்வளோ என்னோட கேபிட்டல் இழக்க ரெடியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்க கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கணுமா நம்ம நினைக்கணும். பேங்காக சொல்லணும்னா உண்மையே அதுதான். இப்போ என்ன 1C கேபிட்டல் இருக்கப்போ என் கேபிட்டலை நான் பாதுகாட்டேன். என் கேபிட்டலை நான் பாதுகாட்டா மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும். மாதம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை எனக்கு சீரியஸாக சொன்னால் எனக்கு 3% வந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். 1% ப்ராஃபிட் வந்தாலும் நான் அக்செப்ட். அதே மாதிரி லாஸ் வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா நான் ஒரு மாதத்துக்கு 10% ஆஃப் த ரிஸ்க், 10% எனக்கு லாஸ் ஆச்சுன்னா எனக்கு ட்ரேடிங் ஜேர்னி ஓவர். அந்த மாதத்துக்கான ட்ரேடிங் ஜேர்னி ஓவர் போட்டு நான் ரஷ் பண்ண மாட்டேன்.